வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜிகிர்தண்டா. ஜிகிர்தண்டா வந்து மதுரைக்கு ஸ்பெஷலுங்க, ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை சாப்பிட்றதுக்காண்டி தான் நான் இப்போ போய்க்கிருக்கேன். இப்போ போகிற ரோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தக்கடை, ஓரளவுக்கு க்ரௌட் இல்லாமல் தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஏன் ஜிகிர்தண்டா குடிக்கணும்னு சொன்னால் ஒரு 2 இடம் மட்டும் ஃபேமஸுங்க, அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெயினாகவே அது அந்த இடமும் கீழமாசி வீதியும், இன்னொன்று வந்து மெஜிரா காலேஜ் பக்கத்தில் ஒன்று. கீழமாசி வீதிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று குடிக்கிற மாதிரி டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் இன்னொரு இடம் வந்து கொஞ்சம் நல்லா உட்காந்து நிதானமாக குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய்கிருக்க ரோடு பார்த்திங்கன்னா ஒத்தக்கடை தான் போயிட்டு கரெக்டாக இப்போ மாட்டுத்தாவணி என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஓகே, இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ஜிகிர்தண்டாவோட சின்ன வரலாறு மட்டும் லைட்டாக சொல்லிக்கிறேன். ஜிகிர்தண்டா இது வந்து வடமொழிச்சோர். ஜிகிர்னா இதயம், தண்டானா ஒரு குளிரான பானம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதயம், குளிரான ஒரு பானம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். அதை தான் நம்ம ஜிகிர்தண்டான்னு சொல்கிறோம். ஆனால் இது கண்டுபிடிச்சது வெளியில் இருந்தாலும், ஆனால் இந்த ஸ்பெஷலை ரொம்ப அதிகமாக பரப்புனது வந்து மதுரை தாங்க. ஸோ மதுரைக்குன்னு ஒரு ஸ்பெஷல்னால் ஜிகிர்தண்டா. அதுவும் ஃபாரினர்ஸ்லேருந்து அதர் சைடில் வரவங்க எல்லாருமே அந்த இடத்த தேடி வந்து அதிகமாக குடிக்கிற ஒரே இடம் வந்து கீழமாசி வீதி. பிரான்ச்சு நிறையா இருக்குது, ஆனாலும் அதிகமாக வந்து அந்த இடத்த தான் வந்து தேர்ந்து குடிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே நான் அந்த இடத்தையும் காமிக்கிறேன். லாஸ்ட்டில் நான் சொன்ன இடம்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு இடம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மெஜிரா காலேஜிட்ட, அதுவுமே உங்களுக்கு வந்து வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ நம்ம போய்க்கிருக்க ரோடு பார்த்திங்கன்னா கோரிப்பாளையம். நீங்கள் அந்த டிராஃபிக்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓவர் டிராஃபிக்காக இருக்கிற ஒரே இடம்னா அந்த கோரிப்பாளையம் தாங்க மெயினாகவே. ஓகே, வழியும் ரொம்ப விட மாட்டாங்க, மெதுவாக தான் போகணும். ஓகே, ஸோ ஜிகிர்தண்டாவோட வரலாறு வந்து இப்படி தான் ஆரம்பித்தது. அதோட ஹெல்த் பெனிஃபிட் அதிகங்க. ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா அதில் வந்து பாதாம் பிசின்ன்றதை மெயினாக சேர்க்குறாங்க. சில கடையில் வந்து சப்ஸா சீஸ் அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க மில்கில் இருந்தால் அது தயார் பண்ணுறது. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வைக்கும். அதுவும் இந்த சம்மர் காலத்தில் கண்டிப்பாகவே, அதுவும் இப்போ சீக்கிரமாகவே வந்துருச்சு வெயில் காலங்க. ஸோ அதனால் மெயினாக இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலான்னு தான் பார்த்தேன். ஓகே, இந்த பாலம் வந்து கரெக்டாக வைகை பாலம். சைடில் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றோட தண்ணிலாம் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த அப்படியே வியூவை ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ பாலம் இறங்கி கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சிம்மக்கல், லெஃப்ட் சைடு தான் நம்ம போகணும். அதான் கரெக்டான ரூட்டு. இப்போ நெல்பேட்டை சைடு தான் நம்ம போய்க்கிருக்கோம். இங்கிட்டு கொஞ்சம் சிக்னல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தியாக தான் இருக்கும், க்ரௌடுமே அதிகமாக தான் இருக்கும். ரோடும் கொஞ்சம் லைட்டாக மோசமாக இருக்கும், ஓரளவுக்கு ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழமாசி வீதி நோக்கி வந்துருக்கோம். ஸோ ராஜ்மஹால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கரெக்டான இடம் மாறி போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ ராஜ்மஹால் வரும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் வருங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் எடுக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும். ஓகே, ஓரளவு நெருங்கி வந்தாச்சு. கீழமாசி வீதி பக்கத்தில் விளக்குத்தூண், நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிராஃபிக் நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் கிளிப் ஆஃப் பண்ணிட்டு போட்டோன்னா அந்த இடம் மறைஞ்சு போயிடும். அதனால் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, சிக்னல் விழுந்துருச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இம்மிடியேட்டாகவே ஒரு ரைட் எடுத்துருங்க. போயிட்டு ரைட் எடுத்திங்கனாலே அடுத்தும் சிக்னல் தான் வரும். அந்த இடத்துலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும், ஏன்னா இது ரொம்ப டிராஃபிக்கான இடம். அதே மாதிரி அந்த ஜிகிர்தண்டா வாங்குகிற இடத்துலையும் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி. ஓகே, ஸோ மறுபடியும் சிக்னல் போட்டிருக்காங்க. இந்த சிக்னல்லேருந்து மறுபடியும் ரைட் எடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கடை தான். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அந்த ஜிகிர்தண்டா சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் கடை சைடில். அங்கிட்டு தான் வந்து மெயினாகவே வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற இடம். சரி, தான் ரொம்ப நேரம் கஷ்டங்க, இந்த காரணம் போக மாட்டேங்கிறாப்புல. ஓகே, ஒரு வழியாக வந்துட்டோம் பக்கத்தில் நெருங்கி.
ஸோ இதுதாங்க அந்த ஜிகர்தண்டா கடை. ஓகேங்களா? ஓகே, பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வரேன். வந்துட்டு உங்களுக்கு அதை ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் மெயின். விளக்கு தூண் பக்கத்தில் கீழமாசி வீதி, ஃபேமஸ் ஜிகர்தண்டா. ஸோ மினி ஜிகர்தண்டா 30 ரூபா, மிச்சம் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் 60. பாசந்தி, இந்த பாசந்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 70 ரூபா. நான் இன்னுமே இங்கே வந்து நார்மல் ஜிகர்தண்டா தான் சாப்பிட போகிறேன். இந்த நார்மல் ஜிகர்தண்டா ஸோ வரிசையாக போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. ஓகே, நமக்கு வந்துருச்சு கையில். ஓகே, என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் போகிற இடம் வந்து அந்த மெஜிரா காலேஜ் சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கே தான் போக போகிறோம். அங்கே தான் வந்து அந்த பாசந்தி வந்து சாப்பிட போகிறோம். அதோட இது வந்து வேறு, ஜிகர்தண்டாக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. நட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அந்த ஜிகர்தண்டாவோட இதோட பாலோட அடர்த்தி கூட இருக்கும். அப்புறம் ஒரு பால் ஆடைன்னு சொல்லி அதிலே கொடுப்பாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு. ஓகே, இந்த கரெக்டாக இந்த லைனில் தான் வந்திருக்கேன். எந்த இடம்னு பார்த்திங்கன்னா அந்த தெற்கு வாசல்லாம் தாண்டி வந்து பேக் சைடில் வந்து இந்த பாலை ஏறி இறங்குற இடத்துல தான் கரெக்டாக அந்த கடை இருக்குது. பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்கும். இங்கிட்ட அந்த பக்கத்தில் ஜிகர்தண்டா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடையெல்லாம் இருக்கும். அங்கிட்டு தான் நான் சொன்ன அந்த மெஜிரா காலேஜ். ஓகே, பாலத்தில் மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. ஓகே, நார்மல் ஸ்பீடில் தான் போய்க்கிருக்கேன். ஸோ இறக்கம்னால கொஞ்சம் மெதுவாகவே போய்க்கலாம். ஓகே, ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பாலம் இறங்கின உடனே பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கனாலும் தள்ளி போயிட்டுனா திரும்பி வர்றது கஷ்டம். ஓகே, இந்த தான் இந்த ஜிகர்தண்டா கடை. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. அதோட வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கடை வந்து நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. மெயின் அதுக்காண்டி தான். ஓகே பையா, இந்தாங்க பாசாந்தி. இங்கே வந்து 100 ருபீஸுங்க. அங்கே 70 ரூபா தான், இங்கே 30 ரூபா கூட. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே நின்று பார்த்தீங்க இல்லையா, நின்றுட்டு ஒழுங்காக கரெக்டாக சாப்பிட முடியாது, டஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரிலாக்ஸாக எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துக்கலாம். ஏசி ரூமு ஃபுல்லாக ரிலாக்ஸாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அந்த பையா எடுத்து போட்டாப்புல. இங்கேயும் பையா தான். ஓகே, கைக்கு வந்தாச்சு. இதோட வியூவை நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோ ஒரு திக்னஸாக இருக்குது பாருங்கள். ஓகே ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ மேலாப்பில் எடுத்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, அந்த பாலாடை நெக்ஸ்ட் எடுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாகவே. அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த கடை ரொம்ப ஸ்பெஷலாகவே தெரியுது. ஏன் இதை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இங்கே உட்காந்து நிதானமாக அந்த டேஸ்ட்டை அனுபவித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் அவசர அவசரமாக சாப்பிட்றதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பார்சல் வாங்க பாருங்கள், பார்சல் வாங்கிட்டு வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க. இங்கே இப்படி உட்காந்து சாப்பிடுங்க. ஓகே.